Students, in this session we are going to see another calculation related with average period method and a simple average method. Note this point: while computing average profit, the following adjustments have to be made. In the previous exercise problems, there was no adjustments. Suppose if they give any adjustments, then how will you do? You got me, students? So for that purpose we have written few points. I have written few points. Note down this. Now adjusted profit is equal to actual profits. That means what? After this adjustments in the average profit, you get one profit, isn't it not? After making adjustment, that profit is called what? Adjusted profit. It is otherwise called as actual profit also. Now what are the adjustments you have to make? Now see here, children. Suppose if past expenses are given, the past expenses வந்து அதாவது நடந்து முடிஞ்சிருக்கும், அதே நேரத்தில் அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ஃப்யூச்சரில் இன்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பென்சஸை வந்து நீ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் ரிக்வயர்ட் இன் த ஃப்யூச்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதே நேரத்தில் பாஸ்ட் ரெவென்யூஸ், அதாவது நமக்கு ரெவென்யூ வந்திருக்கும், ஆனால் அதே ரெவென்யூ வந்து ஃப்யூச்சரில் வரணும்னு வாய்ப்பில்லை. நாட் லைக்லி டு பி ஏர்ன்ட் இன் த ஃப்யூச்சர். அந்த மாதிரி ரெவென்யூஸை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இப்போ நமக்கு ஃப்யூச்சரில் அடிஷ்னல் இன்கம் வருது, அடிஷ்னல் இன்கம் எக்ஸ்பெக்டட் இன் த ஃப்யூச்சர் அப்படின்னும் போது அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வரக்கூடிய இன்கம்ஸை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பெய்டு இன் த ஃப்யூச்சர். அதே நேரத்தில் நம்ம ஏதாவது எக்ஸ்பென்சஸை வந்து பே பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சர் டேட்டில் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும். ஸோ எதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் த ஆக்சுவல் ப்ராஃபிட். Okay students, so you want to by heart this 4 formulas. So as I already told you, நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் sole proprietorship ப்ரிப்பரேஷனில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், isn't it not? ஒரு ஃபார்முலா இது பண்ணுவோம் இல்லையா? அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் மஸ்ட் பி ஆடட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் மஸ்ட் பி சப்ராக்டட். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த கான்செப்டில் தான் நம்ம இதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்? ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் லைக்லி டு அக்கர் இன் த ஃபியூச்சர் have to be added. அதே நேரத்தில் past revenue not likely to be earned will be subtracted. Additional income expecting in the future must be added. அதே நேரத்தில் additional expenses expected to be paid in the future must be subtracted. The question will be given clearly in your questions. Now you have to note that suppose இந்த average profit வந்து நீ simple average profit மெத்தடில் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை weighted average profit மெத்தடில் நீ average profit calculate பண்ணாலும் சரி, suppose if you want to find out the adjusted profit, then you have to do these calculations. So based on this we are going to work out sums. Students, now listen, question number 4. Calculate goodwill on the basis of 4 years purchase of 3 years average profit. So here they have given you profit for 2016, 17 and 18 they have given. You got me students? Some adjustments they have given. Non-recurring income of 45,000 rupees is included in the year 2016. Okay, 2016ல வந்து ஒரு நான் ரெக்கரிங் இன்கம் வந்து இருக்குது, இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ இந்த நான் ரெக்கரிங் இன்கம்மை வந்து நம்ம ஆஸ் பர் த ஃபார்முலா பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னது? ஃப்யூச்சர் ப்ராஃபிட், தட் இஸ் நான் ரெக்கரிங் இன்கம் விச் இஸ் நாட் கோயிங் டு அக்கர் இன் த நியர் ஃப்யூச்சர். அப்படின்னும் போது நம்ம அதை என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா the closing stock of the year 2017 was overvalued அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2017ல் வந்து ஸ்டாக் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்டாக்கு 2017ல் நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த ஓவர் வேல்யூ பண்ணனால 2018ல் அது ஓப்பனிங் ஸ்டாக்காக என்ட்ரி ஆகும்போது அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தீஸ் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தட் யூ ஹாவ் டு டூ. நவ் வி ஷால் ப்ரொசீட் வித் த சம். Students, now you can see here calculation of adjusted profit. You have to prepare one chart like this. So particulars 2016, 2017 and 2018. You got me students? See, I have written the format like this. Profit for 3 years I have written, and then 1,75,000, 1,50,000 and 2 lakhs.
profit for 3 years. From this I am going to reduce the non-recurring incomes. Next I am going to less the overvaluation of closing stock, and then I am going to add the overvaluation of opening stock. So students, now I have reduced the non-recurring income. From the year 2016 there is non-recurring income 45,000, so I have subtracted it, so getting here 1,30,000. Here there is no non-recurring income, so I am bringing down the amount. Okay, next I am going to do the overvaluation of closing stock. I am going to reduce. So here you see children, 2017 the stock is overvalued by 30,000, so I have reduced that. Okay, there is no overvaluation for 2016 and 18, so bring down the balance 1,30,000, 1,20,000 and 2 lakhs. Now in the third step I have added the overvaluation that is in the opening stock. Okay students, so closing stock la வந்து நமக்கு overvaluation இருந்தது வந்து next year opening stock la நமக்கு effect கொடுக்கும். So closing stock la நம்ம வந்து minus பண்ணனா opening stock வரும்போது அது வந்து add பண்ணணும். You got me students? So that is what it is added in the next year 2018 ஓட profit la வந்து இந்த overvalue ஆனதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், add பண்ணுறோம். So அதை add பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலாக ப்ராஃபிட் எவ்வளோன்னு calculate பண்ணோம். So it comes to 1,30,000, 1,20,000 and 2,30,000. Okay students, so this is the profit after adjustment. So hope you understood this sum. Students, next average profit formula, that is total profit divided by number of years. Now I am going to substitute the adjusted profits what we got in the previous chart. Okay students, now you see here I have substituted the profits. So the total you will get to rupees 4,80,000 you get here, and then divided by 3. Okay students, so you get an amount of rupees 1,60,000. This 1,60,000 is your average profit. You want to apply this formula for calculating the goodwill. You got me students? The average profit is 1,60,000. So you are going to write here rupees 1,60,000 into the profit is for 4 years. Number of years purchase is 4 years. So when you multiply you get an answer of 6,40,000. So the 6,40,000 is the goodwill. Hope you understood this sum children. Students, exercise 5 question is given here. Profits earned 2016 25,000, 2017 23,000, 2018 is 26,000. I have written the question in short children. Profit of 2016 is including a non-recurring income of 2,500. You know what to do with non-recurring income. Non-recurring income must be deducted, isn't it now? Next, profit of 2017 is reduced by rupees 3,500 due to stock destroyed by fire. So here you see what is happening here. 2017 la fire accident, so the profit is reduced by 3,500. Next option D, you see stock was not insured. So the stock வந்து ஃபயரில் டிஸ்ட்ரோ ஆயிடுச்சு, நம்ம வந்து அதை இன்ஷூர் பண்ணலை, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இன்ஷூர் பண்ண நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்யூச்சர் எக்ஸ்பென்ஸ். த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து it is estimated to rupees 250 per annum. Okay, so there is 250 rupees insurance premium per annum children. So we are going to calculate this. Let us see how to work out this problem. So see, this is a chart for you once again. Particulars 2016, 2017, 2018. You got me students? So I have written the profits here 25,000, 23,000 and 26,000 I have written. Now as per the question, there is a non-recurring income. This non-recurring income is found in the year 2016. So that we want to minus, that is 2,500 I am going to reduce here. So when you reduce you get here 22,500 and there is no any non-recurring income here. So bring down the amount 23,000 and 26,000 you are going to bring it down. Next you see children, stock destroyed by fire, that is considered as a abnormal loss.
ஸோ when the stock is destroyed by fire அப்படின்னா 2017 வந்து ஸ்டாக் வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் டிஸ்ட்ராய் ஆனது வந்து பாஸ்ட் 2018க்கும் 2017 நடந்தது பாஸ்ட் இல்லையா. ஸோ பாஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மாதிரி இதை கன்சிடர் பண்ணுறோம். இட் இஸ் அ அப்நார்மல் லாஸ். இப்போ பாஸ்ட் எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இயரில் உள்ள ப்ராஃபிட்டில் அதை வந்து ஆட் பண்ணணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? பிகாஸ் திஸ் இஸ் நாட் கோயிங் டு அக்கர் இன் த future. Okay, so we are going to add how much? 3500 we will be adding. You got me students? Now the answer, your profit will be 22,500, and here after making adjustment you get 26,500, and here you get 26,000. So these are the profit after adjustments. Now you want to take this profit for calculation of goodwill. Now I have written the formula for goodwill, children. So goodwill is equal to average profit into number of years purchase of average profit. So you want to find the average profit, total profit divided by number of years. So in the previous session we have calculated the total profit after making adjustments for 3 years. Okay students, so you want to write the total profit and then divide it by 3. So here you get a average profit. That means you get an amount of 75,000 divided by 3. That is equal to your average profit will be rupees 25,000 is your average profit. Now in this average profit we have certain adjustment to make. What does that adjustment mean? Insurance premium. So actual average profit we want to find out. Students, average profit before adjustment is how much? 25,000. So insurance premium we are going to pay in future. Okay students, so that insurance premium we have to minus it. You got me students? So less any expenses that is not likely to occur in the future. So less insurance premium payable, that is 250 rupees, and we have to find the actual average profit, that is 24,750 is your actual average profit. Next we want to find the goodwill. Students, now I want to apply the average profit into number of years. So average profit is 24,750 into number of years purchase is 2 years. So you're getting an amount of 49,500. This is your goodwill. Okay students, hope you understand this sum.